தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மார்க்சிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் காலமாக இருக்கிறார். ஒரு மாநில அரசியல் கட்சி தலைவராக அவருடைய இழப்பை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் அவருடைய இழப்பு என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் குரல் இல்லாத மக்களுக்காக குரல் கொடுத்தவர், ஒரு தொழிலாளர்களின் முகமாக இருந்தவர். எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ, பிரச்சனை இருக்கிறதோ, ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவருடைய பள்ளி காலத்திலிருந்தே, கல்லூரி காலத்திலிருந்தே மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாகத்தான் இந்தியாவில் அவர் திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் JNUல படிக்கும் பொழுது அவர், பிரகாஷ் கரத் போன்றவர்கள் எல்லாம், அப்பொழுது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஒரு விழாவிற்கு சேரும்போது விழாவிற்கு வர வேண்டாம் என்று அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாராம். உடனே அந்த பல்கலைக்கழகம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை தற்காலிக நீக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நேரடியாக அவரை சந்தித்து போராடுவதுதான் மாணவருடைய குணம், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொன்னதாக ஒரு குறிப்புகளை நான் படித்திருக்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு போராட்ட குணம் உள்ளவர். அவரும் சில பதிவுகளிலே இதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். எப்படி ஒரு பொது உடைமை கட்சியின் தலைவர், அந்த தேசத்திற்காக தன்னுடைய குரலை எழுப்பியவர், இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். எப்பொழுது பார்த்தாலும் எளிமையாக பழகக்கூடியவர். ஒரு கடந்த ஆண்டு கூட கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அவரை சந்திக்கும் பொழுதும், புதுடெல்லியில சந்திக்கும் பொழுதும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர், அரவணைப்பார். யார் என்ன என்று தெரியாதவர்கள் வந்தாலும் இன்முகத்தோடு அவருடைய குறையை கேட்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவரை, நேர்மையான தலைவரை இந்த தேசம் எழுந்திருக்கிறது. இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவருடைய இழப்பாகும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அவருக்கு வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம். நன்றி சார். இணைப்பில் உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.